மக்களே, இந்த உலகத்துல நியாயம், தர்மம், உண்மைன்னுலாம் இருக்கா? அல்லது வெறும் நாடகம் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கா? ஒரு தீவிரவாத நாடான பாகிஸ்தான் உலகத்தையே ஏமாத்தி உலகத்தோட பெரிய பிரச்சனைக்கு மத்தியஸ்தர் ஆகிடுச்சுன்னா நம்ம காதுல பூ சுத்திட்டாங்களா இல்லையா? ஒரு தீவிரவாத நாடு எப்படி அமைதியை பேசுற நாடா மாறுச்சு? இந்தியாவோட நிலைப்பாடு என்னாச்சு? ட்ரம்ப் என்ன செய்யறாரு? இத பத்தி நம்மளோட வெளியுறவு கொள்கை எங்க கோட்டை விட்டுச்சுன்னு இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஈரான் 50 தடவை மண்ணோட மண்ணா ஆக்கிடுவேன்னு மிரட்டினதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை நம்ம ட்ரம்ப் கோலையாகி ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ஆமாங்க, ட்ரம்ப் எப்பவுமே இப்படித்தான். துப்பாக்கி முனையில வச்சு பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு ஈரான் சொன்னதுக்கு அப்புறம் ட்ரம்ப் தானாவே போர் நிறுத்தத்தை நீட்டிச்சிட்டாரு. இந்த தடவை போர் நிறுத்தம் எப்ப முடியும்னு ஒரு சரியான தேதி கூட கொடுக்கல நம்ம ட்ரம்ப் ஆங்கிள். அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா, போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறதுக்கு பாகிஸ்தான் கேட்டதுதான் காரணம்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் ஈரானோட பேசி ஒரு உறுதியான அமைதி ஒப்பந்தத்தை அவங்க முன்னாடி வைக்கணுமா. இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே இந்த சண்டையிலிருந்து வெளியே வர ரொம்பவே முயற்சி பண்றாரா, அல்லது தன்னோட படைகள் எல்லாம் மத்திய கிழக்குக்கு வந்து சேர்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்காரா? அதுக்கப்புறம் இந்த போர் இன்னும் பயங்கரமா மாறும்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, அமைதி வந்தாலும் சரி இல்ல சண்டை வந்தாலும் சரி, இந்த பேரிடரை ஒரு வாய்ப்பா பாகிஸ்தான் அருமையா பயன்படுத்திக்கிச்சு. தன்னை ஒரு தீவிரவாத நாடுங்கிற இமேஜில இருந்து பேச்சுவார்த்தை நடத்துற ஒரு நாடு, மத்தியஸ்தம் பண்ற நாடுங்கிற இமேஜுக்கு மாத்திக்க ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்கு இந்த பாகிஸ்தான். நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ஜி இதை என்னன்னு சொன்னாருன்னா, தலாலின்னு சொன்னாரு, அதாவது தரகர் வேலைன்னு. ஆனா 2017 எந்த நாட்டை தீவிரவாத நாடுன்னு முத்திரை குத்தலாம்னு இருந்தாங்களோ அந்த நாட்டுக்கு இந்த தலாலிங்கிற வார்த்தை கூட ஒரு புகழ்ச்சி தாங்க. உலகத்தோட பார்வையில இப்ப பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தரா நின்னுகிட்டு இருக்கு. இது எல்லாமே பெஹல்காம்ல தாக்குதல் நடந்த சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுங்கிறது தான் பெரிய கொடுமை. அது வரைக்கும் அவங்களோட தீவிரவாத தொடர்புகளை நாம உலகத்துக்கு அம்பலப்படுத்தி இருக்கணும். பாகிஸ்தான் இந்நேரம் உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2025 ஏப்ரல்ல ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம்ல மனச பதற வச்ச ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. 26 அப்பாவி பொதுமக்கள், அதுல பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள், அவங்களோட மதத்தை கேட்டு துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த செய்தி நாடு முழுக்க பரவி மதத்தின் பேர்ல மறுபடியும் நம்ம தேசத்தை இன்னொரு தடவை பிரிக்கணும்னு சாட்சிகளை உயிரோட விட்டுட்டாங்க. பெஹல்காம் தாக்குதலுக்கு உடனடியா மோடி அரசு என்ன செஞ்சதுன்னா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சதுங்க. ராணுவம், ராஜதந்திரம் ரெண்டு பக்கமும் பதிலடி கொடுக்க தயார் பண்ணுனாங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாங்க. பாகிஸ்தானியர்களோட விசாவை ரத்து பண்ணாங்க. 48 மணி நேரத்துக்குள்ள எல்லா பாகிஸ்தான் நாட்டினரையும் நாட்டை விட்டு வெளியே போகணும்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கப்ப மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தர்னு ஒன்னு ஆரம்பிச்சாங்க. வெறும் 23 நிமிஷத்துக்குள்ள பாகிஸ்தானோட 9 தீவிரவாத முகாம்களை அழிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. முரித்கேல இருந்த லஷ்கர்-இ தொய்பாவோட தலைமை அலுவலகமா இருக்கட்டும், இல்லைன்னா பஹவல்பூர்ல இருந்த ஜெய்ஷ் இ முகமதுவோட முகாம்களா இருக்கட்டும், எல்லாமே நாசமா போச்சுங்க. பாகிஸ்தான் பக்கத்துல இருந்தும் பதிலடியை நாம பார்த்தோம். சைனாவோட நிகழ்நேர சாட்டிலைட் கண்காணிப்பு உதவியோட அவங்க நம்ம போர் விமானங்களை டாமினேட் பண்ணாங்க. பதிலடி நடவடிக்கையா இந்திய ராணுவம் நூர்கான் விமானப்படை தளத்தோட சேர்த்து பல முக்கியமான பாகிஸ்தான் ராணுவ சொத்துக்கள் மேல பிரம்மோஸ் ஏவுகணைகளை பொழிஞ்சாங்க. கடைசியா மே 10ஆம் தேதி 2 தரப்புக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடந்துச்சு. போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னி வரைக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம்னு பேர் எடுத்துக்கிறத விடாம பேசிட்டே இருக்காரு. ஆபரேஷன் சிந்தர்ல நம்ம படைகள் ஒரு புது லட்சுமண கோட்டை கண்டிப்பா போட்டாங்க. தீவிரவாதத்துக்கு பதிலடி பாகிஸ்தானுக்கு புரியுற பாஷையில தான் கொடுப்போம்னு. ஆனா ஆபரேஷன் சிந்தர் நடந்தப்பவே மோடி அரசுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. இந்தியாவுக்கு சப்போர்ட்டா எந்த ஒரு பெரிய நாடும் முன் வந்து நிக்கல. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எல்லாரும் கடுமையா கண்டிக்கத்தான் செஞ்சாங்க. ஆனா எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானோட பேரை சொல்லி அதை விமர்சிக்கல. பாகிஸ்தானோட தீவிரவாத தொடர்புகள் பத்தி கேள்வி கேட்கல. பாகிஸ்தானோட மறைமுக அரசுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இருக்கிற தீவிரவாத தொடர்புகளை உலகத்துக்கு அம்பலப்படுத்தவும் சர்வதேச கருத்தை மாத்தவும் இந்திய அரசு அப்புறம் என்ன செஞ்சதுன்னா, நம்ம நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 70க்கும் மேற்பட்ட தலைவர்களையும் 30க்கும் அதிகமான நாடுகளுக்கு அனுப்பிச்சு. இந்த சர்வதேச பிரச்சாரத்தோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். உலகத்துக்கு முன்னாடி இந்தியாவோட நிலைப்பாட்டை எடுத்து வைக்கணும். பாகிஸ்தானை சர்வதேச அளவுல தனிமைப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு பெஹல்காம் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் பாகிஸ்தான் உலக அளவுல தனிமைப்படுத்தப்படுறதுக்கு பதிலா உலகத்தோட பெரிய பிரச்சனைக்கு மத்தியஸ்தரா மாறி நிக்குதுங்க. ஒரு நாட்டை இந்திய அரசு வருஷக்கணக்கா தீவிரவாத நாடுன்னு சொல்லிட்டு இருக்கு, அம்பலப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதே நாடு இன்னைக்கு தீவிரவாத முகாம்னு பேர் வாங்குறதுக்கு பதிலா பேச்சுவார்த்தைக்கும் அமைதி மத்தியஸ்தத்துக்கும் பேர் வாங்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவும் ஈரானும் 2 பேருமே பாகிஸ்தானோட மத்தியஸ்தத்தை ஏத்துக்கிறாங்க. 2 தரப்புக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடத்த வச்சதுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபையும் ராணுவ தளபதி ஆசிம் முனீரையும் திரும்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா நடந்த போர் நிறுத்த நீட்டிப்புக்கும்
பாகிஸ்தான் ரொம்ப சீக்கிரமாவே கிரெடிட் எடுத்துக்குச்சு. இப்ப நீங்க இதை தரகர் வேலைன்னு சொல்லுங்க, நெட்வொர்க்கர்னு சொல்லுங்க, பிக்சர்னு சொல்லுங்க, கடைசியா ஒரு கேள்வி வருது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? டொனால்ட் ட்ரம்ப்போட முதல் ஆட்சி காலத்துல அமெரிக்க காங்கிரஸ்ல ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க, பாகிஸ்தான தீவிரவாத நாடா அறிவிக்கிற மாதிரி. இந்த ட்ரம்ப் அதே அதிபர் தான் பாகிஸ்தானுக்கு கிடைச்ச 2 பில்லியனுக்கும் அதிகமான ராணுவ உதவியை நிறுத்தினவர். அதே டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு தன்னோட 2வது ஆட்சி காலத்துல பாகிஸ்தான் பிரதமர் ஃபீல்டு மார்ஷல் முனீரை அடிக்கடி ஒயிட் ஹவுஸ்ல விருந்தாளியா ஏத்துக்கிட்டே இருக்காரு. மதிய உணவு, இரவு உணவுன்னு விருந்துகள் நடந்துட்டு இருக்கு. கடைசியா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். பாகிஸ்தான் தன்னோட இமேஜை எப்படி மாத்துச்சு? எப்படி அமெரிக்காவை மறுபடியும் தன்னோட வலைக்குள்ள ரொம்ப சாமர்த்தியமா சிக்க வச்சுது? உலகத்தோட கண்ணு முன்னாடியே எப்படி ஒரு தீவிரவாத நாடுங்கிற நிலையிலிருந்து அமைதியை உருவாக்குற நாடா மாறிச்சு? மக்கள் தொடர்பு, லாபிங் வேலைகளை பயன்படுத்தி, அப்புறம் இந்தியாவோட எல்லா முயற்சிகளையும் மீறி பாகிஸ்தான் இன்னைக்கு உலக அரசியல்ல ஒதுக்கப்படுறதுக்கு பதிலா அதோட மையத்துல நிக்குதுங்க. ஒருவேளை நாமளும் சில கடுமையான கேள்விகளை கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியுறவு கொள்கை ஏன் இவ்வளவு மோசமா தோல்வி அடைஞ்சிச்சு? நம்ம படைகள் அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க, ஆனா இந்த அரசியல்வாதிங்க ஏன் இவ்வளவு மோசமா கோட்டை விட்டுட்டாங்க? அப்புறம் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் உண்மையிலேயே அமைதியா மாறிடுச்சுன்னா அதோட முழு கிரெடிட்டையும் இப்ப பாகிஸ்தான் எடுத்துக்குமா? 2011 அபோடாபாத் பாகிஸ்தான் மிலிட்டரி அகாடமிக்கு BMA சரியா பக்கத்துல அமெரிக்காவோட தேடப்படும் தீவிரவாதி ஒசாமா பின் லேடன் ஒரு பாதுகாப்பான வீட்டுல ரொம்ப நிம்மதியா பதுங்கி இருந்தவரை போட்டு தள்ளிட்டாங்க. அமெரிக்கா இந்த ஆபரேஷனை தன்னோட கூட்டாளி பாகிஸ்தானுக்கு சொல்லாமலே பண்ணுச்சு. பாகிஸ்தான் மேல அவ்வளவு நம்பிக்கைங்க அமெரிக்காவுக்கு. பாகிஸ்தானோட ISIக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இருக்கிற தீவிரவாத தொடர்புகள் பத்தி ஏஜென்சிகளுக்கு வருஷக்கணக்கா தெரிஞ்சிருக்கும். ஆனா பாகிஸ்தானோட மறைமுக அரசின் உண்மையான முகம் இவ்வளவு மோசமா உலக அளவுல அம்பலமானது இதுதான் முதல் தடவைங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட நண்பன் பாகிஸ்தான் அமெரிக்காவோட பெரிய எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கு. ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டதுல இருந்து அமெரிக்காவும் மத்த உலக நாடுகளும் பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்தத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான உலகத்தோட தீவிரவாத முகாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. 2017 வரைக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கல, காலத்தை இழுத்தடிச்சது. அப்போ அமெரிக்க காங்கிரஸ்ல டெட் போங்கிறவரு 2017க்கான பாகிஸ்தான் ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் டெசிக்னேஷன் ஆக்ட் HSR 1549ங்கிற சட்ட மசோதாவை அமெரிக்க காங்கிரஸ்ல தாக்கல் பண்ணினாரு. இந்த மசோதா மூலமா பாகிஸ்தான தீவிரவாதத்துக்கு நிதி அளிக்கும் ஒரு நாடுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்க முடியும். ஆனா இந்த மசோதா காங்கிரஸ்ல நிறைவேறலங்க. ஆனா பாகிஸ்தான் மேல அழுத்தத்தை அதிகப்படுத்த இதுவே போதும். இதுக்கு அடுத்த வருஷமே இம்ரான்கான் பிரதமரானதும் அமெரிக்கா வெளிப்படையா பாகிஸ்தானுக்கு எதிராக மாறிடுச்சு. ஆக்சுவலா இம்ரான்கான் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு போயிருந்தாரு. அப்புறம் இந்த போர் முழுக்க பாகிஸ்தான் நடுநிலை வகிக்கும்னு சொன்னாரு. ஆனா அமெரிக்கா பாகிஸ்தான் ரஷ்யாவுக்கு ஆதரவா சாய்ஞ்சு போறதை பார்த்தது. அப்புறம் இம்ரான்கானை பதவியிலிருந்து இறக்குற வேலைகள் எல்லாம் அப்பவே அங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே காலகட்டத்துல தான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் வெளியேற தயாராகிட்டு இருந்துச்சு. அவங்களோட ஆபரேஷன்களை குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அப்ப அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானோட எந்த ஒரு பெரிய தேவையும் இல்லாம போச்சு. அப்புறம் ஊரி, பதான்கோட் மாதிரியான தீவிரவாத தாக்குதல்களுக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானை உலக அளவுல தனிமைப்படுத்த தன்னோட முழு பலத்தையும் போட்டு போராடுச்சு. இந்திய அரசோட முயற்சிகளோட விளைவு என்னன்னா, ஐநாவோட தீவிரவாதத்துக்கு நிதி அளிப்ப கண்காணிக்கும் FATF பாகிஸ்தானை தன்னோட கிரே லிஸ்ட்ல போட்டுச்சு. இப்போ பாகிஸ்தான் மாதிரியான ஒரு வளரும் நாட்டுக்கு பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF ஓட கிரே லிஸ்ட்ல வரதுன்னா என்ன அர்த்தம்னா, இனிமே அதுக்கு சர்வதேச உதவி, நிதி எல்லாமே கிடைக்குது ரொம்பவே கஷ்டமாயிடும்னு அர்த்தம். தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக அது உறுதியான நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும். அப்ப 2020ல கோவிட் நெருக்கடிக்கு நடுவுல பாகிஸ்தான் இந்த கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியே வரது ரொம்பவே அவசியமாச்சு. அப்பதான் நாம சில உறுதியான நடவடிக்கைகளை பார்த்தோம். பாகிஸ்தான் பார்லிமெண்ட் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரே நேரத்தில் பல டஜன் சட்டங்களை நிறைவேற்றுச்சு. பண மோசடி தடுப்பு, தீவிரவாத நிதி தடுப்பு, தீவிரவாத அமைப்புகளோட சொத்துக்களை முடக்கிறது, இப்படி ஏகப்பட்ட சட்டங்கள் FATFக்கு காட்டுறதுக்காகவா இருக்கலாம். ஆனா பாகிஸ்தான் சில நடவடிக்கைகளை கண்டிப்பா எடுத்தது. சர்வதேச சமூகத்துக்கு பாருங்க, நாங்க தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கோம்னு காட்டுறதுக்காக. அப்புறம் 26/11 தாக்குதலோட மூளையா இருந்த லஷ்கர்-இ-தொய்பாவோட நிறுவனர் ஹபீஸ் சயீதுக்கு முதல்ல 5 வருஷம், அப்புறம் 70 வருஷத்துக்கும் மேல தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா சில அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, அவர் பாகிஸ்தான் சிறையில கஷ்டப்படலையாம், ஒரு ராணுவ மையத்துல ரொம்ப நிம்மதியா ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காராம். ஆனா FN கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியேற பாகிஸ்தான் என்ன நடவடிக்கை காட்டணுமோ அதை காட்டிடுச்சு. அது பொய்யானதா இருக்கலாம், ஆனா காட்டிடுச்சு. கடைசியா 2022 அக்டோபர்ல FATF பாகிஸ்தான கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியே எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அது சவுதி அரேபியா,
எம்எஃப்ல இருந்து நீதி வாங்கி தன்னோட கடன்களை அடைச்சது. ஆனா நிலைமை கொஞ்சம் சரியானதும் பாகிஸ்தான் மறுபடியும் தன்னோட தீவிரவாத தந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. 2025 நடந்த பெஹல்காம் தாக்குதல் இதோட விளைவுதான். இதுக்கு ஒரு சாட்சி. ஆனா இந்த தடவை பாகிஸ்தான் ரொம்பவே கவனமா இருந்துச்சு. தன்னோட ஈடுபாட்டுக்கு நேரடியான எந்த ஆதாரத்தையும் இந்தியா சர்வதேச சமூகத்துக்கு காட்டிடக்கூடாதுன்னு அப்படி காட்டிடுச்சுன்னா மறுபடியும் பாகிஸ்தானுக்கு நிதி கிடைக்குது நின்னுடும்னு. அதனாலதான் பாகிஸ்தான் ஒரு புதிய வகையான தீவிரவாதத்தை ஆரம்பிச்சிருக்கு. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியாவிலேயே உருவாகிற தீவிரவாதம், இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா தன்னை தீவிரவாதத்திலிருந்து தனியா காட்டுறதும் ராஜதந்திரம் அமைதி ஏற்படுத்துறதுல தன்னோட பேரை உலக அளவுல உயர்த்துறதும் இது ரெண்டும் ரொம்பவே வேற வேற விஷயங்க. பாகிஸ்தான் உலக அளவுல புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இவ்வளவு கம்மி காலத்துல உலக அமைதியை உருவாக்குற நாடா எப்படி மாறிச்சு? இந்த ரகசியத்துக்கு பின்னாடி 3C ஸ்ட்ராட்டஜி இருக்கு. கிரிப்டோ, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அப்புறம் கவுண்டர் டெரரிசம். கிரிப்டோவோட கதை தாங்க ரொம்பவே சுவாரஸ்யம். அதனால அங்கே இருந்து ஆரம்பிக்கலாம். 2025 ஏப்ரல்ல பெஹல்காம்க்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்தப்ப அப்போ பாகிஸ்தான் கிரிப்டோ கவுன்சில் வேர்ல்டு லிபர்ட்டி பைனான்சியல்ங்கிற நிறுவனத்தோட ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட்ல கையெழுத்து போட்டாங்க. பாகிஸ்தான் முழுக்க பிளாக் செயின் புதுமைகளை வேகப்படுத்தவும் ஸ்டெபிள் காயின் பயன்பாட்டையும் பரவலாக்கப்பட்ட நிதியையும் ஒருங்கிணைக்கிறதுக்கும். இப்ப வேர்ல்டு லிபர்ட்டி பைனான்சியல்ங்கிற பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இது அதே கம்பெனிங்க. இதுல தான் ட்ரம்ப் குடும்பத்துக்கிட்ட 22.5 பில்லியன் WLFI கவர்னன்ஸ் டோக்கன்கள் இருக்கு. 2026 ஜனவரி மாசம் வரைக்கும் இந்த டோக்கன்களோட மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 3.5 பில்லியனை தாண்டிடுச்சு. ட்ரம்போட வெப்சைட்ல அவர் இந்த கம்பெனியோட இணை நிறுவனர் எமெரிடஸ்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவரோட மத்திய கிழக்கின் தூதுவர் ஸ்டீவ் விட்காஃபும் எமெரிடஸ் தான். இந்த டீல இறுதி செய்ய இஸ்லாமாபாத்துக்கு ஸ்டீவ் விட்காஃபோட மகன் ஜாக் விட்காஃப் அவரே போனாரு. அவர்தான் இந்த கம்பெனியோட CEO. பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப், ராணுவ தளபதி முனீர், தகவல் துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாருமே இந்த ஒப்பந்த கையெழுத்து விழால கலந்துக்கிட்டாங்க. அமெரிக்கா பாகிஸ்தான் ஸ்டெபிள் காயின் டீல்னால ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருக்கிற சில பேரு பாகிஸ்தானோட நிதி அமைப்புல நேரடியா முதலீடு பண்ணி இருக்காங்க. பாகிஸ்தானோட நன்மைங்கிறது அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் நன்மை. 2026 ஜனவரி மாசம் ஆக பாகிஸ்தான் இந்த சம்பந்தமா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டுருச்சு. இந்த ஒப்பந்தப்படி அமெரிக்க டாலர் ஆதரவுள்ள ஸ்டெபிள் காயினை பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வரும் பணத்துக்கும் பயன்படுத்தும். முதல் தடவையா ஒரு சாவரின் அரசு ட்ரம்ப் ஆதரவுள்ள இந்த டிஜிட்டல் கரன்சியோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. இது டிஜிட்டல் உலகத்திலையும் டாலரோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு முயற்சிங்க. இப்ப ட்ரம்ப் குடும்பத்துக்கு பில்லியன் கணக்குல லாபம் வரும், அது வேற விஷயம். 2வது C கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல பாகிஸ்தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கு. 2025 செப்டம்பர் 8ஆம் தேதி முனீர் மற்றும் பிரதமர் ஷெரீப் 2 பேரும் இருக்கும் போதே அமெரிக்க கம்பெனி USSM கூட $500 மில்லியன் மதிப்புள்ள ஒரு மினரல்ஸ் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாங்க. பலுசிஸ்தான், கைபர் பக்துன்குவா, கில்கிட் பலுசிஸ்தான்ல இருக்கிற அரிய வகை தனிமங்கள் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மற்றும் செப்பு படிவங்களுக்கான ஒரு ஒப்பந்தம். இப்ப பாருங்க, இங்க கணக்கு ரொம்ப சிம்பிள். சைனா அரிய வகை தனிமங்களோட சப்ளையை உலக அளவுல நிறுத்திட்டு இருக்கு. குறிப்பா அமெரிக்காவை டார்கெட் பண்ணி அமெரிக்காவுக்கு நாங்க இதை சப்ளை பண்ண மாட்டோம்னு. அதனால இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒப்பந்தம் செஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2025 அக்டோபர்ல தன்னோட முதல் ஷிப்மெண்ட்டை பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அனுப்பிடுச்சு. USSM கம்பெனிக்கு பாகிஸ்தான் இப்போ நியூடைமியம், ஆன்டிமனி, காப்பர் கான்சென்ட்ரேட், டங்ஸ்டன் இதையெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அமெரிக்காவோட சேர்ந்து லித்தியம், கோபால்ட், தங்கத்தை கண்டுபிடிக்கிறது பத்தியும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 3வது C கவுண்டர் டெரரிசம்ல பாகிஸ்தான் ட்ரம்ப்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்குங்க. அது அமெரிக்கா இவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவே மறக்காது. 2021 காபூல்ல ஏபிகேட் குண்டுவெடிப்புல 13 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அது அமெரிக்காவுக்கு வருஷக்கணக்கா ஆறாத ஒரு காயமா இருந்துச்சு. அந்த குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட 21 சந்தேக நபர்களை பாகிஸ்தான் போன வருஷத்தோட ஆரம்பத்திலேயே அமெரிக்காவுக்கு நாடு கடத்திடுச்சு. இது எல்லாத்தையும் தவிர அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பாகிஸ்தான் $5 மில்லியன் மேல வாஷிங்டன்ல லாபிங் வேலைகளுக்கு செலவு பண்ணியிருக்கு. இந்த லாபி பண்றவங்க தான் பாகிஸ்தானுக்கு ஒயிட் ஹவுஸ் வழியா டொனால்ட் ட்ரம்ப் நேரடியா சந்திக்கிற வாய்ப்பை கொடுக்கறாங்க. இது எல்லாத்தோட விளைவு என்னன்னா, கடந்த 20 வருஷத்துல எந்த பாகிஸ்தான் ராணுவ கமாண்டரும் ஒயிட் ஹவுஸுக்கு அழைக்கப்படலையோ அதே பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷலை ஒரு வருஷத்துக்குள்ள 3 தடவை ட்ரம்ப் தானே ஒயிட் ஹவுஸ்ல விருந்தாளியா ஏத்துக்கிட்டாரு. இந்த மீட்டிங்குகள்ல ஆசிம் முனீர் மற்றும் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ட்ரம்ப்புக்கு இந்தியாவுடனான போர் நிறுத்தத்துக்காக திரும்ப கிரெடிட் கொடுக்கறாங்க. அவருக்கு நன்றி சொல்றாங்க. ஆக்சுவலா ட்ரம்போட ஈகோவை மசாஜ் பண்ணி தனக்கு சாதகமான விஷயங்களை வாங்கிக்கிறாங்க. கடைசியா ட்ரம்போட டெரிஃப் போருக்கு நடுவுல பாகிஸ்தான் மாத கணக்கா இந்தியாவுக்கு மேல பல மடங்கு சாதகமான நிலையில இருந்துச்சு. நாம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதால இந்தியா 50% டெரிஃப் அழுத்தத்தை சந்திச்ச அதே நேரத்துல
பாகிஸ்தானோட பொருட்கள் மேல வெறும் 19% டெரிஃப் மட்டும்தான் விதிக்கப்பட்டுச்சு. அதனால பாகிஸ்தான் தலைவர்கள் அமெரிக்காவோட பார்வையில தன்னை நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக பல விஷயங்கள்ல நாட்டோட வளங்களையும் நாட்டோட சுதந்திரத்தையுமே அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்றது தப்பு இல்ல. ஆனா இது அவங்களோட கணக்கு. இப்படி செஞ்சா கடன் செலுத்த முடியாத நிலையில இருந்து தப்பிக்கலாம், தன்னோட இமேஜையும் சரி பண்ணிக்கலாம், அப்புறம் அதிக ஆயுதங்களையும் சர்வதேச சமூகத்துக்கு விற்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. பாகிஸ்தானோட இந்த சமரச கொள்கைக்கு நடுவுல தான் அமெரிக்கா ஈரான் போர் வருது. பாகிஸ்தானுக்கு இங்க ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த சண்டையிலிருந்து வெளியே வர ஒரு நம்பகமான பின்னணி வழி தேவைப்பட்டுச்சு. டெஹ்ரான்லயும் போன் பண்ணி பேசக்கூடிய ஒருத்தர், வாஷிங்டன்லயும் பேசக்கூடிய ஒருத்தர், ரெண்டு தரப்புமே கொஞ்சம் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒருத்தர். அமெரிக்கா இந்த வேலைக்கு ரொம்ப சௌகரியமா இஸ்லாமாபாத்தை தேர்ந்தெடுத்துச்சு. இஸ்லாமாபாத்தோட தலைவர்கள் எப்பவுமே ட்ரம்போட சட்டைப்பையில தான் இருந்தாங்க. அப்புறம் பக்கத்து நாடா இருக்கிறதால பாகிஸ்தான் ஈரானோடையும் ஓரளவுக்கு நெருக்கமா இருந்துச்சு. போன வாரம் அமெரிக்க துணை அதிபரோட தலைமையில இஸ்லாமாபாத்ல 21 மணி நேரம் நடந்த ரெண்டு தரப்பு பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. இப்ப பேச்சுவார்த்தை மேசையில அமெரிக்கா ஈரானோட பிரதிநிதிகள் இருந்தாங்க, கூடவே ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீரும் இருந்தாரு. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முடிவும் எட்டப்படல. ஆனா பேச்சுவார்த்தையோட விளைவு என்னன்னா, ஈரானுல போர் நிறுத்தத்தை ஒருதலை பட்சமா நீட்டிக்க ட்ரம்ப் சம்மதிச்சிட்டாரு. ஷெபாஸ் ஷெரீப் சில மணி நேரத்திலேயே சமூக வலைத்தளங்கள்ல இந்த விஷயத்துக்கு நான் தான் காரணம்னு கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு. பாகிஸ்தான் கேட்டதுனால தான் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க சம்மதிச்சாருன்னு சொன்னாரு. யார் யாருடைய யோசனையை கேட்டாங்க, யார் யாரை புறக்கணிச்சாங்க, யார் உண்மையான வேலை செஞ்சாங்க, யாரு வெளிப்படையா முகமா வந்தாங்க, இந்த தகவல் மற்றும் டீடைல்ஸ் எல்லாம் அடுத்த சில மாசங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உண்மைகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போதைக்கு நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட தீவிரவாத நாடா இருந்த, இன்னி வரைக்கும் தீவிரவாதத்துக்கு அடைக்கலம் கொடுக்கிற பாகிஸ்தான் உலகளாவிய ஒரு முக்கியமான மேசையில உட்கார்ந்ததோடு இல்லாம இந்த போரை தனக்கு சாதகமா ரொம்ப நல்லாவே பயன்படுத்திக்கிச்சு. பாகிஸ்தான் உலகத்துக்கு எப்படி காட்டுச்சுன்னா, ஈரானோட பேச்சுவார்த்தை பிரதிநிதிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுத்தது. எப்படி அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போனாங்க, எப்படி ஒரு முக்கிய பங்களிப்பை செஞ்சாங்க, ட்ரம்ப் எப்படி அவங்க பேச்சை கேட்டாரு, இதெல்லாம் பாகிஸ்தான் தன்னோட இமேஜை ரொம்ப நல்லா மெருகேத்திக்கிட்டு இருக்குங்கிறத காட்டுது. பாகிஸ்தானோட இந்த இமேஜ் மாற்ற கதைக்கு பின்னாடி இன்னும் 2 நடிகர்கள் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நேரடியா தன்னை வெளிக்காட்டிக்க விரும்பல. ஆனா அவங்க சைனாவும் சவுதி அரேபியாவும் தான். சைனாவை பத்தி நிறைய சொல்ல தேவையில்லைங்க. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர்ல சைனாவோட பணம் அநியாயத்துக்கு இன்வெஸ்ட் ஆயிருக்கு. அதனால பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சா சைனாவுக்கு தான் பெரிய நஷ்டம். முனீரோட 2025 ஜூன் மாச ஒயிட் ஹவுஸ் விசிட்டுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அதிகாரிகள் பெய்ஜிங்குக்கு போயிருந்தாங்க. ஏன்னா இந்தியாவோட சண்டைக்கு நடுவுல பாகிஸ்தானுக்கு ராணுவ நுண்ணறிவு தகவல்களை சைனா கொடுத்தது, சாட்டிலைட் தகவல்களை சைனா கொடுத்தது. இன்னைக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தை நவீனப்படுத்துறதுக்கு சைனீஸ் ஹார்ட்வேர் தான் பயன்படுத்தப்படுது. அது J-10C போர் விமானங்களா இருக்கட்டும், PL-15 மிசைல்களா இருக்கட்டும், இல்லனா HQ-9 டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸா இருக்கட்டும். அப்புறம் போன வருஷம் சவுதி அரேபியா பாகிஸ்தானோட ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுச்சு. நாம இதை ஒரு எபிசோட்ல டீடைலா கவர் பண்ணியிருந்தோம். இது ஒரு இஸ்லாமிய நேட்டோன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலோட அதிகார ஆட்டத்துக்கு நடுவுல இப்போ வளைகுடா நாடுகளும் பாகிஸ்தானோட ராணுவ மற்றும் அணு ஆயுத பாதுகாப்புக்கு அடியில அடைக்கலம் புக விரும்புறாங்க. ஏன்னா ஈரானோட சண்டைக்கு நடுவுல அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாத்துறதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அதுல வளைகுடா நாடுகளுக்கு என்ன இழப்பு வந்தாலும் சரி. இப்ப பாகிஸ்தான் என்ன எதிர்பார்க்குதுன்னா, தன்னோட பாதுகாப்பு ஏற்றுமதிகள் மூலமா IMF கடனை அடைக்க முடியும்னு, தன்னோட பொருளாதாரத்தை சமாளிக்க முடியும்னு. அப்புறம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் ரொம்பவே சாமர்த்தியமா இந்த விளையாட்டை ஆடிட்டு இருக்கு. அதனால நாளைக்கு IMFல இருந்து பணம் லேட்டா வந்தாலும் சரி, இல்ல வராம போனாலும் சரி, அல்லது இந்தியா வேற ஏதாவது அழுத்தத்தை கொடுத்தாலும் சரி, அமெரிக்கா அது மேல கோவப்பட்டாலும் சரி, அங்க பின்னாடி சைனா இருக்கு. பாகிஸ்தானுக்கு எப்பவுமே ஒரு லைஃப் லைன் கண்டிப்பா இருக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ஜி கிட்ட பாகிஸ்தான் இந்த மத்தியஸ்தம் பண்றதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டப்ப, அவர் இத பாகிஸ்தானோட தலாலின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாரு இந்த முழு முயற்சி மற்றும் வேலைகளை. ஆனா யாருமே ஜெய்சங்கர்ஜி கிட்ட ஒரு கேள்வி கேட்கல, ஒரு தீவிரவாத நாடு எப்படி தரகரா கூட மாறுச்சுன்னு. இன்னைக்கு உலக ராஜதந்திரத்தோட முக்கியமான மேசையில பாகிஸ்தான் எப்படி போய் உட்கார்ந்துச்சு? இந்தியா எந்த வகையிலையாவது உலக குருவா இருந்தா மோடி அரசு ஏன் இதை எதிர்க்கல? ஏன் பாகிஸ்தான் அம்பலப்படுத்தல? இன்னைக்கு இந்தியாவுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மோடி அரசு வேற என்ன ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியா உலக மேடையில எங்க நிக்குதுன்னு பார்க்கிறது ரொம்ப அவசியம். யாரு நம்ம நண்பன், யாரு இல்ல? ஏன்னா பெஹல்காம் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க பதிலடியை பத்தி பேசுறீங்கன்னா, பாகிஸ்தான் அம்பலப்படுத்துறத பத்தி பேசுறீங்கன்னா, அது இன்னும் நடக்கல. நாம அமெரிக்காவை பத்தி பேசினா, டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் பதவிக்கு வந்ததும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல தூரம் அதிகமாக ஆரம்பிச்சது. பழைய நட்பு எல்லாம் காத்துல பறந்து போச்சு. மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார். முதல்ல டெரிஃப், அப்புறம் ஆபரேஷன் சிந்தர், கடைசியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கின விஷயத்துல
ட்ரம்ப் இந்திய அரசை திரும்ப திரும்ப சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டாரு. மோடி அரசு தன்னோட நலன்களை விட்டு கொடுக்காம ட்ரம்போட வேலை செய்ய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பக்கம் கடந்த சில மாதங்கள்ல நாம மெதுவா சைனாவோடையும் உறவுகளை மேம்படுத்த ஆரம்பிச்சோம். இல்லைன்னா இப்படி சொல்லலாம், ட்ரம்போட பிடிவாதங்களால நாங்க சைனாவோட கைகோர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானோம்னு. நேரடி விமான சேவைகள் இப்ப ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா சைனா நமக்கு எவ்வளவு நல்ல நண்பனா இருந்திருக்கு, நாளைக்கு எவ்வளவு நல்ல நண்பனா இருக்கலாம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நீங்க மத்திய கிழக்கை பத்தி பேசுனீங்கன்னா, மத்திய கிழக்குல கடந்த பல வருஷங்களா நம்ம மெதுவா நம்மளோட இடத்தை உருவாக்கிட்டே இருந்தோம். ஆனா கடந்த சில மாதங்கள்ல நம்மளோட வெளிப்படையான இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு மத்திய கிழக்குல நம்மளோட இடத்தை பலவீனப்படுத்திட்டு இருக்கு. சவுதி அரேபியா மாதிரியான பார்ட்னர்கள் ஏற்கனவே நம்மளை விட பாகிஸ்தான் மேல அதிக நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈரான் எங்க நாம வருஷக்கணக்கா இல்ல 10 ஆண்டு காலமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோமோ அங்க அமெரிக்காவோட மிரட்டலால நாம எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டோம். அப்புறம் சாபஹார் துறைமுகத்தையும் விட்டுட்டோம். இன்னைக்கு நமக்கு ஈரானோட பழைய நட்பு ஞாபகத்துக்கு வருது. அதனால ஒரு பக்கம் இந்தியா தன்னோட பார்ட்னர்களை ஒவ்வொன்னா இழந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல பாகிஸ்தான் ரொம்பவே சாமர்த்தியமா மத்த நாடுகளை தன்னோட சேர்த்துக்கிட்டு இருக்கு. வியூக ரீதியான கூட்டாண்மைகளை உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப அரசு வெளிப்படையா இதை ஏத்துக்குதோ இல்லையோ, ஆனா நம்ம வெளியுறவு கொள்கைக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவை. பெரிய செமினார்லயும் டிவி பேட்டிகள்லையும் சும்மா பீத்திக்கிட்டு மட்டும் வேலை நடக்காது. மூடிய கதவுகளுக்கு பின்னாடி அமைதியா இந்தியாவோட இமேஜையும் இந்தியாவோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களை உருவாக்குறது மூலமா தான் வேலை நடக்கும். பெஹல்காம் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மோடி அரசு பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முயற்சி செஞ்சது. முழுசா தோல்வி அடைஞ்சிடுச்சு. அரசுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா தன்னோட தப்பை ஏத்துக்கும். புது வழிகள்ல புது ஆட்களோட பாகிஸ்தானை மறுபடியும் சமாளிக்க முயற்சி பண்ணும். இல்லைன்னா சரி, வழக்கமான நடவடிக்கை தான். நமக்கு நல்லா தெரியும், இவனை தரகர்னு சொல்லு, அவனை தேச விரோதின்னு சொல்லு, உண்மையை பேச முயற்சி பண்றவனை ஒடுக்கு, டெலீட் பண்ணு, இப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களை நீங்களே கேலி பொருளை ஆக்கிக்கிட்டே இருங்க. பாகிஸ்தான் அங்க மெதுவா ஒப்பந்தங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்தியாவை மறுபடியும் தாக்குறதுக்கு சதி பண்ணிக்கிட்டே இருக்கும். மக்களே, இந்த உலக அரசியல் ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி. நாம எங்க இருக்கோம், யார் கூட இருக்கோம், யார் நம்மளை எங்க இழுத்துட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியுமா? பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாடு, உலகத்தோட நம்பர் 1 டேரர் ஸ்பான்சர்னு நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு நாடு, இன்னைக்கு உலகத்தோட அமைதி தூதரா நின்னுக்கிட்டே இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னதான் நடக்குது? உங்க கருத்து என்ன? நம்ம வெளியுறவு கொள்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.